குறிப்பிட்ட அந்த கரூர் மாவட்டத்துல பரமத்தியில விற்பனையான அந்த பால் பவுடர்ல மட்டும் கலப்படம் நடந்திருக்கு. அது எப்படி நடந்தது? இப்படி அமைதியா இருந்தா எப்படி மிஸ்டர் செந்தில்? சொல்லுங்க, பரமத்தியில விற்பனையான பால் பவுடர்ல மட்டும் எப்படி கலப்படம் நடந்துச்சு? குறிப்பிட்ட அந்த ஏரியாவுக்கு மட்டும் கலப்பட பால் பவுடரை டெலிவரி அனுப்புனது நான் தான். எதுக்காக அப்படி பண்ணீங்க? நீங்களா அதை பண்ணீங்களா, இல்ல யாராவது அதை உங்களை பண்ண சொன்னாங்களா? பயப்படாம தைரியமா உண்மையை சொல்லுங்க. இந்த கோர்ட் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். சொல்லுங்க மிஸ்டர் செந்தில், எந்த காரணத்துக்காக அப்படி பண்ணீங்க? எனக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க, சொகுசு கார் வாங்கி தரேன்னு ஆசை காட்டினாங்க. சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இந்த தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். அப்போ உங்களுக்கு சொகுசு வாழ்க்கை ஆசையை தூண்டிவிட்டு ஆதித்யா பேபி ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனியோட பெயருக்கும் திருமதி ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி அவர்களின் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்த சில பேர் சதி பண்ணிருக்காங்க. அதுக்கு நீங்க உடனே இருந்திருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா சார். உங்களுக்கு பணம் கொடுத்து சொகுசு வாழ்க்கை ஆசையை தூண்டிவிட்டு அந்த ஆள் யாருன்னு கோர்ட்ல சொல்றீங்களா? சொல்லுங்க மிஸ்டர் செந்தில், அந்த நபர் யாரு? சார் சொல்லுங்க, உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு மீடியேட்டர் மூலமா தான் இது எல்லாம் நடந்தது. மற்றபடி அவங்க பின்னாடி இருந்தது யாரு என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க செந்தில். மீடியேட்டர் மூலமா தான் எல்லாமே நடந்தது. அவங்களுக்கு பின்னாடி இருந்தது யாருன்னு எனக்கு தெரியாது. சரி, நீங்க போலாம். நன்றிங்க ஐயா. யுவர் ஆனர், செந்தில் அளித்த சாட்சியத்தில் இருந்து எனது கட்சிக்காரருக்கு எதிராக சதி நடந்திருப்பது தெள்ளத் தெளிவாக நிரூபணமாகிறது. எனவே எனது கட்சிக்காரர் குற்றமற்றவர் என கருதி இந்த வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். செந்தில் அளித்த சாட்சியத்தின்படி திருமதி ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரிக்கு எதிராக சதி நடந்திருப்பது நிரூபணமாகிறது. எனவே திருமதி அகிலாண்டேஸ்வரியை குற்றமற்றவர் என்று இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்கிறேன். செந்திலுக்கு பின்னால் இருந்து இயக்கியவர்கள் யார் என கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்த காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். எஸ் சார். இந்த சதிக்கு உடந்தையாக இருந்த செந்திலுக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறேன்.
அக்கா, நல்ல வேலைக்கா. இந்த கேஸ்ல உங்க மேல எந்த குற்றமும் இல்லைன்னு நல்லபடியா விடுதலை ஆயிட்டீங்க. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. வாழ்த்துக்கள் ஆண்டி. ஆதி, சொல்லுங்கம்மா. காரை நேரா கரூருக்கு விடு. கரூருக்கு எதுக்குமா? பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள நான் உடனே பார்க்கணும். பாதிக்கப்பட்ட குழந்தைங்க ட்ரீட்மெண்ட்காக சென்னையில தான் இருக்காங்க. அப்படின்னா அப்போ குழந்தைங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களோ அங்க காரை விடு. சரிம்மா, இங்கே தான் நியர்பை ஹாஸ்பிட்டல். ம், சரி, போலாம். கோர்ட்ல இருந்து இந்த வக்கீல நேரா ஜெயிலுக்கு போயிடுவான்னு பார்த்தா எதுவுமே நடக்காம போச்சு. சிஸ்டர், அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு பிபி செக் பண்ணிடுங்க. டாக்டர், என் குழந்தை கண்ணு முழிச்சு பார்த்து 3 நாள் ஆகுது. என்ன அம்மானு கூப்பிட்டும் 3 நாள் ஆகுது. அவன் எப்ப கண்ணு முழிச்சு பாப்பான், என்ன எப்ப அம்மானு கூப்பிடுவான்? கவலைப்படாதீங்க, உங்க குழந்தை அபாய கட்டத்தை தாண்டிடுச்சு. இன்னொரு 12 மணி நேரம் போனா உங்க குழந்தை கண்ணு முழிச்சிருவான். ட்ரிப்ஸ் ரெடி பண்ணுங்க. டாக்டர், கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகி குழந்தை இல்லாம கோயில் கோயிலா போய் தவம் இருந்து பெத்த குழந்தை டாக்டர் இவன். டாக்டர், என் குழந்தையை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். ஓகே, கவலைப்படாதீங்க, உங்க குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. கலப்பட பால் போடுறால வாய் வயிறு எல்லாம் புண்ணா இருக்கு. புண்ணு சரியானா எல்லாம் சரியாயிடும். சரிங்க டாக்டர். துருன்னு இருப்பா டாக்டர். இப்ப துவண்டு போய் படுத்திருக்கா. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. நர்ஸ், நான் எழுதி கொடுத்தேன், அந்த இன்ஜெக்ஷனை போட்டுருங்க. சரிங்க டாக்டர். இவங்க தான் பால் பவுடர்ல கலப்படம் பண்ணது. வணக்கம் மேடம். குழந்தைங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? சொல்லிக்கிற மாதிரி எந்த முன்னேற்றமும் இல்லை மேடம். நாங்களும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். வாய் வயிறு குடல் எல்லாம் புண்ணாயிருக்கு. இன்னும் ஒரு 12 hours அப்சர்வேஷன்ல இருந்தாகணும். அதுக்கப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். எங்க குழந்தைங்களோட நிலைமைக்கு நீங்க தான் காரணம். நீங்களும் ஒரு தாய் தானே. எங்க குழந்தைங்களோட நிலைமையை பாத்தீங்களா? பாக்க பெத்த வயிறு பத்தி எரியுது. உங்ககிட்ட இல்லாத பணமா? பணத்துக்காக குழந்தைங்களுக்கு கொடுக்குற பால் பவுடர்ல இப்படி கலப்படம் பண்ணலாமா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? மா, நீங்க எல்லாரும் எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க மேல எந்த தப்பும் இல்ல. பால் பவுடர்ல கலப்படம் பண்ணதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்ல. இதை நாங்க கோர்ட்லயே ப்ரூவ் பண்ணிட்டோம். எங்க அம்மாவையும் விடுதலை பண்ணிட்டாங்க. கோர்ட்ல கேஸ் ஒண்ணும் இல்லாம பண்றதுக்கு உங்களை மாதிரி ஆளுக்கு சொல்லியே தரணும். இதுல வேற உங்க அம்மா எம்பி. கோர்ட்டோட தண்டனையில இருந்து நீங்க தப்பிச்சிருக்கலாம், ஆனா கடவுள் இருக்கான், அவன் தண்டனையில இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. அம்மா, குழந்தைங்களோட நிலைமையை பார்த்து இப்படி வேதனையில் பேசுறாங்க. நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இந்த குழந்தைங்களோட நிலைமைக்கு எந்த விதத்திலையும் நீங்க காரணம் இல்ல. இல்ல ஆதி, இந்த குழந்தைங்களோட நிலைமைக்கு நான் தான் காரணம். என்னம்மா சொல்றீங்க? நீங்க எப்படி காரணமா முடியும்? நம்ம கம்பெனியோட தயாரிப்பு தரமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும்னு நம்ம மேல நம்பிக்கை வச்சுதானே இவங்க நம்ம ப்ராடக்ட அவங்க குழந்தைங்களுக்கு வாங்கி தந்திருக்காங்க. இவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நாம தான் காப்பாத்தி இருக்கணும். காப்பாத்தாம விட்டது நம்ம தப்பு தானே. டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். எனக்கு குழந்தைங்க குணமாகணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யுங்க. இப்பவே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். ஆதி, குழந்தைங்க எல்லாரும் நல்லபடியா கண்முழிக்கணும். அவங்கள பெத்தவங்க மனசு குளிரணும். அது வரைக்கும்
நான் வீட்டுக்கு வரப்போறதில்ல. நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற குழந்தைங்க கண் முழிக்கிற வரைக்கும் வீட்டுக்கு வரமாட்டேன்னு அம்மா கோவிலுக்கு வந்திருக்காங்களே, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. சரி வா போய் பார்க்கலாம். வா போலாம். பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைங்க நிலைமையை பார்க்கும்போது எதுக்கும் கலங்காத என் மனசு கலங்கி போச்சு. குழந்தைங்களோட அந்த நிலைமைக்கு நான் காரணம் இல்ல, என் மேல எந்த குற்றமும் இல்லைன்னு கோர்ட்டு மூலமா நான் உலகத்துக்கு நிரூபிச்சிட்டேன். ஆனா குழந்தைங்களோட தாய் தகப்பன் மனசுல நான் இன்னும் குற்றவாளியா தான் இருக்கேன். இன்னும் 12 மணி நேரம் குழந்தைங்க அப்சர்வேஷன்ல இருக்கணும், அதுக்கப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எல்லாத்துக்கும் பெரிய டாக்டர் நீதானே, அதான் நான் ஒன்னு தேடி வந்திருக்கேன். இந்த அகிலாவை எங்கடி காணோம்? பாத்தியா, கோர்ட்ல இருந்து நேரா கிளம்பி வீட்டுக்கு போவான்னு பார்த்தா அங்க இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போனா. சரி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்து தொலைவான்னு பார்த்தா இப்ப கோவிலுக்கு வந்திருக்கா. இப்ப எதுக்கு கோவிலுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. அவங்க எந்த நேரத்துல என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஆண்டி. அதிரடியா திடீர்னு ஏதாவது பண்ணி நம்மள டென்ஷன் படுத்திடுறாங்க. 25 வருஷமா பெரிய அத்தை கூட இருக்கிற எங்க அத்தையாலே சரியா புரிஞ்சுக்க முடியல. ஏய், கோயில் கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். வாய் முட்டுவடி, வாங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. டாக்டர் சொன்ன நேரத்துக்குள்ள குழந்தைங்க கண்ணு முழிக்கணும், பெத்தவங்க மனசு குளிரணும். இது நடக்காம நான் உன்னோட இடத்தை விட்டு போக மாட்டேன். அம்மா, நான் தான் குழந்தைங்க கண்ணு முழிக்கிற வரைக்கும் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்காக என் பின்னாடியே வந்தீங்க? வீட்டுக்கு போங்க. டாக்டர் குழந்தைங்களுக்கு 12 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் இங்கே இருக்க போறீங்களா? எனக்கு மணிக்கணக்கு முக்கியம் இல்லை, குழந்தைங்க கண்ணு முழிக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம். அது வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க போறதில்ல, இந்த இடத்தை விட்டு நகர போறதும் இல்லை. ஆதி, நீ எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பு. அக்கா, உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு கோர்ட்டே தீர்ப்பு சொல்லியாச்சு. அப்புறம் யாரோ பெத்த குழந்தைங்களுக்காக நீங்க எதுக்குக்கா இப்படி உங்களை வருத்திட்டு பட்னியா இருக்கணும்? வாங்கக்கா, வீட்டுக்கு போலாம்.
நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த குழந்தைங்கள பார்த்திருந்தா இப்படி பேச மாட்ட. ஆதி, எல்லாரையும் கூட்டிட்டு போ. குழந்தைங்க கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லு. அருண் ப்ரோ, நீ எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நானும் பார்வதி இங்க இருந்து அம்மாவை பாத்துக்கிறோம். அதான் நான் கேட்டேன். ஓகே ப்ரோ. ஷாம் வா, சித்தி போலாம். பிரியா, நீங்க இருங்க, பிரகாரத்தை சுத்திட்டு வரேன். சரி, போயிட்டு வா. தாத்தா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துருச்சு தாத்தா. போலீஸ் கேஸ் அது இதுன்னு அகிலாம்மா எல்லாத்தையுமே சந்திக்க வேண்டியதா போச்சு. அகிலாம்மா கேஸ்ல இருந்து விடுதலை ஆனாலும் மனவேதனையில இருந்து அவங்க இன்னும் விடுதலை ஆகல. பால் பவுடரால பாதிக்கப்பட்ட குழந்தைங்க உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. டாக்டர் 12 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காங்க. குழந்தைங்க குணமாகற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், கோவிலை விட்டு நகர மாட்டேன்னு அகிலாம்மா இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் தாத்தா. எது நடந்ததோ அது விதிப்படியே நடந்தது. இனி என்ன நடக்க இருக்கோ அதுவும் விதிப்படிதான் நடக்கும். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இது மனுஷன் போடுற கணக்கா இருந்தா விடை கண்டுபிடிச்சிடலாம். காலம் போடுற கணக்கு விடை கண்டுபிடிக்க முடியாது. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது தாத்தா. அவங்க நல்லபடியா குணமாகணும். ம். இந்த குடுவையில இருக்கிற தீர்த்தத்தை குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடு. ம். இந்த தீர்த்தத்தை கொடுத்தா குழந்தைக்கு குணமாயிடுவாங்களே தாத்தா? பிரச்சனை எல்லாம் தீந்துரும்ல? நம்பிக்கையோட கொண்டு போய் கொடு. என்ன நடக்கணுமோ அது நல்லதாவே நடக்கும். நான் வரேன் தாத்தா. ஆ. நான் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. நான் திருப்பி கூப்பிடுறேன். என்ன சொம்பு இது? தாத்தா கொடுத்தாரு. தாத்தா கொடுத்தாரா? எந்த தாத்தா? என்ன இருக்கு அதுல? நான் கோவில்ல ஒரு தாத்தாவை பாப்பேன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, அந்த தாத்தா தான் கோவில்ல இருக்காரு. தாத்தா கிட்ட நீங்க சொன்ன மாதிரி நடந்து போச்சு. குழந்தைங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. அம்மா கோவில்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கன்னு கேட்டேன். இந்த குடுவையில இருக்கிற தீர்த்தத்தை கொண்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லி தாத்தா கொடுத்திருக்காரு. இதை கொண்டு போய் உடனே குழந்தைங்களுக்கு கொடுப்போம் மாமா. வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் மாமா. புரியுது. இந்த மாதிரி விஷயத்துல உனக்கு நம்பிக்கை அதிகம். உன் நம்பிக்கை நான் குறை சொல்ல. இருந்தாலும் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் நம்ம மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அம்மா கிட்ட எப்படி பேசினாங்கன்னு பார்த்தல. இப்ப இந்த தீர்த்தத்தோட அங்க போனா அவங்களாம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க யோசிக்கிறது சரிதான் மாமா. ஆனா இதனால பிரச்சனை தீரும்னு தாத்தா நம்பிக்கை கொடுத்திருக்காரு. அவர் சொன்னத நானும் நம்புறேன். நீங்களும் நம்பிக்கையோட வாங்க. குழந்தைங்களோட அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். யோசிக்காதீங்க மாமா, வாங்க போலாம். சரி வா.